ஸோ இந்த வீடியோவில் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் வந்து நான் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன பைத்தன் ப்ரோக்ராமை பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பில்டின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துருந்தோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். மற்ற பேராமீட்டர் வர்சஸ் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கடைசியாக பார்த்தோம். சரியா? ஸோ இந்தியா மீடியில் வந்து என்ன டிஃபால்ட் பேராமீட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் டிஃபால்ட் பேராமீட்டர் போகலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறேன். சரி, கிரியேட்டிங் ஃபங்க்ஷன் உண்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஒரு வேரியபிள்னு ஒரு பேராமீட்டர் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். இதை வந்து நாங்கள் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் இப்போ கொடுக்குறேன். நாங்கள் லேட்டராக ரிட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஹலோ வந்து கொடுத்து இதில் நான் என்னோட நேமை கொடுக்குறேன். நேம் இல்லை டிரெக்டாக வந்து எங்களோட வேரியபிள் நேமை கொடுப்போம். சரி, ஆக்சுவலி நேம் டிஃபைன் டெஃபினிஷன் தானே ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். சரியா? டிஃபைன் பண்ணிட்டேன்டா நான் இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்ன டாஸ்க்கை செய்ய போகணும் உங்களுக்கு தெரியுமா? ஃபங்க்ஷன்ன்றது காமனாக வந்து ஒரு டாஸ்க் இல்லாட்டின்னு ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இது ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் பண்ணுறேன், ஒரு ஆளை க்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். ஓகே, டெஃபினிஷனில் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஒரு டாஸ்க், அடுத்தது வந்து கோலிங். ஸோ இங்கே போய் இப்போ நான் வந்து கால் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஒன்று வருது. ஸோ அந்த எரரை பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஒன் ரிக்யர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கொமனாக வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கால் பண்ணும்போது கொடுக்குற வேல்யூ வந்து நாங்கள் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் வந்து எரர் வர்றதுக்கான ரீசன் என்ன? நாங்கள் வந்து ஒரு ரிக்யர்ட் ஆர்குமெண்ட், அதாவது ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் கொடுக்கல. இப்போ நீங்கள் இதில் டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைம் டேப் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு பேராமீட்டர் நேம் ஒரு பேராமீட்டர் வந்து கொடுத்துருக்கோம் டெஃபினிஷன். அந்த பேராமீட்டரை வந்து நாங்கள் இங்கே பாஸ் பண்ணல. இட்ஸ் மீன் டெஃபினிஷனில் பேராமீட்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கால் பண்ணும்போது என்ன அதை வந்து ஆர்குமெண்ட்டாக இங்கே பாஸ் பண்ணாலும் இந்த எரர் வருது. ஸோ இப்போ போய் நான் இதுக்கு வந்து என்ன நேமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரன் ஆகுது. நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணக்கூடியது என்ன கேலோசிவான் வருது. என்னடா வந்து எங்கள் டெஃபினிஷன் நாங்கள் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேலான்னு கொடுத்தாங்க. அதில் நேம் வந்து நான் கொடுக்குற நேமை வந்து பிரிண்ட் பண்ணணும். அது என்ன இந்த நேமை வந்து கால் பண்ணக்கூடிய நாங்கள் டிஃபைன் பண்ணேன். இது வந்து பேசிக்காக வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து நாங்கள் என்ன இந்த மாதிரி செய்வோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே டிஃபால்ட் பேராமீட்டர் அண்ட் கான்செப்ட்ன்றது வந்து என்னத்தை மீன் பண்ணுதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ அடுத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் சேம் ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். ஓகே, நான் திருப்பியே இதாக்குன்னு ரைட் பண்ணேன். ஸோ ஒன்றுமே இல்லை, கிரீட்னு கொடுத்துட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேராந்திஸ் இருக்கலாம். இதில் வந்து நாங்கள் இதுக்குள்ள இன்னும் கொடுக்குறது வந்து பேராமீட்டர். ஸோ இந்த பேராந்திஸுக்குள்ள கொடுக்குற வேரியபிளை வந்து நாங்கள் பேராமீட்டர் வந்து ஓகே நாங்கள் மேலே பேராமீட்டர் கொடுத்தோம். பட் இங்கே என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க போகிறோம்டா ஒரு ப்ரீ டிஃபைன் வேல்யூ வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். சரியா? ப்ரீ டிஃபைன் வேல்யூ, அதாவது என்ன ப்ரீ டிஃபைன் வேல்யூன்றது ஆல்ரெடி என்ன ஒரு பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு வேல்யூவை வந்து நேமுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். லேட்டராக இன்னொரு 1 மினிட்ல சொல்கிறேன். சரி, இப்போ நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பேராமீட்டர் தான் கொடுத்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டருக்கு ஒரு பை டிஃபால்ட் இல்லை ஒரு ப்ரீ டிஃபைன் வேல்யூவை கொடுத்துட்டு சேம் மிச்ச அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டிஃபைன் பண்ணுற மிச்சம் எல்லாமே எல்லா ப்ரோஸுமே சேம். இப்போ இந்த மேலே இருக்கிற மாதிரி என்ன ஹேலோன்னு போட்டு நான் என்ன நேமாக கொடுக்குறேன். சரி, நேமாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன ரன் பண்ணுறோம். ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, ரன் பண்ணி இப்போ போய் ரெண்டு மாதிரியும் நான் கொடுக்க முதல் வந்து க்ரீட் கொடுக்குறேன் பேராந்திஸ் இல்லாமல். திருப்பி வந்து க்ரீட் கொடுத்து எந்த நேமை வந்து கொடுக்குறேன். சரி, இப்போ சொல்லுங்கள், இப்போ எதில் ஏதாச்சும் இடத்துல எரர் வருமா இல்லையா? ரன் பண்ணி நீங்கள் என்னோட கோட் சேர்ந்து பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணி இந்த கோடை ரன் பண்ணி பாருங்க உங்களோட ஐடியில். சரி, இப்போ நான் வந்து என்ன முதல்ல ரன் பண்ணுறேன். இதுக்கு எரர் வருதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எரர் வருது. நாங்கள் லாஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது எங்களுக்கு எரர் வந்தது. நாங்கள் மேலே வந்து பேராமீட்டர் கொடுக்காம ரன் பண்ணும்போது எரர். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எரர் வரல. அதுக்கு என்ன ரீசன்? நாங்கள் வந்து மேலே வந்து ஃபங்க்ஷனுங்கிற டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் டிஃபைன் பண்ணும்போது இங்கே நேமுக்கு வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு தெரியும் எப்படி ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட் வந்து டெப்போட கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட டெஃபினிஷனில் வந்து நேமுக்கு ஜென் அண்ட் ஒரு என்ன ஒரு பை டிஃபால்ட் வேல்யூ இல்லை ஒரு ப்ரீ டிஃபைன் வேல்யூ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து. இட்ஸ் மீன் என்னண்டா இப்போ நாங்கள் வந்து யூசர் வந்து என்ன பை மிஸ்டேக்லி என்ன ஒரு வேல்யூ கொடுக்காட்டியோ இல்லாட்டி என்ன அந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டில் வந்து இந்த பேராந்திஸுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்காட்டி எங்களுக்கு எரர் வராத மாதிரி என்ன டிரெக்டாக வந்து என்ன ஒரு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை வந்து அது கோட் பண்ணி எங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பேராமீட்டர் ஒரு வேல்யூ கொடுக்கணும். பட் நான் கொடுக்காவிட்டாலும் எங்களுக்கு ப்ரீ டிஃபைன் வேல்யூ வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துட்டோம். சேம் டைம் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுறோம். ஈவன் சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இல்லை எங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் ஒரு ஆளாக கால் பண்ணி க்ரியேட் பண்ணோம்னா அந்த ஸ்பெசிஃபிக் நேமை வந்து இங்கே பாஸ் பண்ணணும்.
பாஸ் பண்ணிக்கலாம் திருப்பி நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி எங்களோட ஃபங்க்ஷன் வந்து கோலாக அதோட அவுட்புட்டாக கொடுக்குது. என்ன ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் ஆயிருக்கு, என்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ரோசஸ் கொடுத்துருக்கு, அதை பேஸ் பண்ணி எங்களோட அவுட்புட்டாக கொடுக்குது. அப்போ என்ன அது வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக் வேல்யூ பாஸ் பண்ணி தரோம். அதாவது ஆர்குமெண்ட் இதை வந்து நான் ஆர்குமெண்ட் சொல்ல முடியும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்குமெண்ட் கொடுக்குது. ஏன்னா வந்து எங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வந்து நாங்கள் ஒரு வேல்யூவை வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிள் நான் எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல, அதால் எங்களுக்கு எரர் வந்தது. பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ கொடுக்கும்போது மட்டும் ரன். பட் இங்கே வந்து என்ன ஒரு வேல்யூ கொடுக்காமலே என்ன ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காமலே வந்து எங்களோட ஃபங்க்ஷன் வந்து ரன். அதுக்கு ரீசன் வந்து எங்களுக்கு ப்ரீ டிஃபைன் வேல்யூ வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டைம்லேயே ஒரு ப்ரீ டிஃபைன் வேல்யூ கொடுத்துட்டு இப்படி ஏரரை வந்து ரெடியூஸ் பண்ண இல்லாட்டி ஒரு ரீயூசபிலிட்டி பர்பஸ். இப்போ இதை எப்படி நாங்கள் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கான உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்கு ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப். இப்போ நீங்கள் நிறைய நீங்கள் வேரியஸ் ஃபுட் ஆர்டரிங் ஆப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களோட இமேஜின் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப்பை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கள்டா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொமனா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஒரு சில மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனாக வந்து அதை டிஃபைன் பண்ண ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சரியா. நாங்கள் ஃபங்க்ஷன் இப்போ போகணும் என்ன ஆர்டர் ஃபுட்னு கொடுப்போம் சரியா. ஆர்டர் ஃபுட் அதான் எங்களோட ஃபங்க்ஷன். அதான் எங்களோட இட்ஸ் மீன் என்ன ஒரு டாஸ்க் எங்களோட ஆக்சுவலி ஆர்டர் ஃபுட்னு ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்க போது அந்த ஆப்பில் வந்து சரியா. ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இங்கே வந்து ஓகே ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆர்டர் ஃபுட்னு கொடுத்து அப்போ இங்கே என்ன பேராமீட்டர் கொடுக்க போகிறோம் ஐட்டம். ஸோ இங்கே என்ன ஐட்டம் ஆர்டர் பண்ண போறீங்க? இப்போ என்ன ஃபுட், இப்போ என்ன பீட்ஸாவா இல்லை பர்கரா இல்லாட்டி வட்டை வரும். அப்போ அதுக்கு நான் ஒரு பேராமீட்டர் கூட ஐட்டம். ஸோ அடுத்தது வந்து என்ன குவான்டிட்டின்றது வந்து என்ன இங்கே எத்தனை இப்போ 1 or 2 or 3 நீங்கள் குவான்டிட்டி கட்டாயம் கொடுப்பீங்க சரி. அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்டா குவான்டிட்டி என்ற இடத்துல வந்து என்ன செய்ய போகிறேன்டா ஈக்குவல் டு 1 அண்ட் என்ன ஒரு ஃப்ரீ டிஃபைன் வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன் சரி. நாங்கள் மேலே வந்து என்ன சிம்பிளாக வந்து நேமுக்கு ஒரு பை டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிக்கு வந்து ஒரு பை டிஃபால்ட் வேல்யூ 1 அண்டு கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன இன்சைட்டில் அந்த என்னென்ன ப்ராசஸ் இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நான் கொடுக்கணும். அப்போ இங்கே சிம்பிளாக வந்து நான் இப்போ பிரிண்டாக கொடுக்கணும். ஸோ இதில் வந்து எப்ஸ்ட்ரிங் மூலமாக வந்து என்ன நான் வந்து என்ன வேல்யூவே அசைன் பண்ணி வரேன். ஸோ உங்களுக்கு எப்ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் ஃபேமிலியர்னு நம்புறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஈஸி. அதில் வந்து அந்த வேரியோ என்ன ஐட்டம் அண்ட் வேரியோவில் கொடுத்துட்டு ஓகே அது பிரிண்ட் பண்ணணும் அந்த ஐட்டத்தை நேமை. அடுத்தது வந்து குவான்டிட்டியும் பிரிண்ட் பண்ணணும் சரியா. எப்ஸ்ட்ரிங்கில் போட்டு குவான்டிட்டி கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள வந்து என்ன அந்த குவான்டிட்டி வேரியோ இல்லை சரி. வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஸ்பெல்லிங்லாம் சரியாக நிற்கிறேன். ஓகே இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எங்கள்ட என்ன நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன எக்ஷனில் என்ன டாஸ்க் போது ஒரு ஃபுட் அண்ட் ஆர்டர் பண்ணப்போ அதுக்கு 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம், ஐட்டம் அண்ட் குவான்டிட்டி சரி. இப்போ போய் நான் வந்து ஆர்டர் ஃபுட் அண்டு கொடுக்குறேன் சரியா. ஆர்டர் ஃபுட் அண்டு கொடுத்து இதில் வந்து ஓகே நான் முதலாவது இப்போ ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும் நாங்கள் மேலே ஐட்டம் டிஃபைன் பண்ணோம். அப்போ நான் இங்கே வந்து ஃபிஷ் ஆண்டு கொடுக்குறேன் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ கொடுத்து நான் ரன் பண்ணி இதை ரன் பண்ணிக்கல வந்து எரர் வருமா இல்லையா. என்னடா வந்து நாங்கள் மேலே 2 பேராமீட்டர் டிஃபைன் பண்ணால் பட் இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எங்களுக்கு நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்குறது. இதுக்கு எரர் வருமா இல்லையா. நீங்கள் உங்களோட வீடியோ பாஸ் பண்ணி ரன் பண்ணிப்பாங்க. நான் இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எரர் வேற இல்லை. எங்களுக்கு என்ன ஐட்டம் பீஸாண்டு வருது. நாங்கள் பீஸாக இன்புட்டாக கொடுத்தனால சேம் டைம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து என்ன 1 அண்டு வருது. நாங்கள் இந்த குவான்டிட்டியை வந்து நாங்கள் என்ன டிஃபைன் கொடுக்கல. நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி கொடுக்கல. என்ன ரீசன் நாங்கள் வந்து மேலே டெஃபினிஷனில் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் குவான்டிட்டிக்கு வந்து என்ன ஃப்ரீ டிஃபைன் வேல்யூவாக வந்து ஒன்றா கொடுத்துட்டோம். கெயின் இப்போ உங்களுக்கு தெரியும் கொமனாக வந்து நீங்கள் ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணும்போது உங்களோட ஃபுட் ஆர்டர் நீங்கள் ஆப்பில் வந்து அங்கே வந்து நீங்கள் பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா குவான்டிட்டி ஒன்று தான். அதுக்கு என்ன ரீசன் மோஸ்ட் ஆஃப் யூஸ் தான் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணி இப்போ கொமனாக வந்து நாங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் கொமனாக வந்து நிறைய பேர் வந்து குவான்டிட்டி வந்து ஒன்றா தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுட்டோ இல்லாட்டி ஒரு லஞ்சோ இல்லாட்டி ஒரு ரைஸ் இல்லை ஒரு கொத்து வந்து ஆர்டர் பண்ணணும். கொமனாக வந்து மேக்ஸிமம் ஹையர் சான்ஸ் வந்து ஆர்டர் ஒன்றா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான். அதுக்காண்டி என்ன அந்த ஆப் டெவலப் பண்ணும்போது அந்த குவான்டிட்டியை வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணி வேல்யூ 1 செட் பண்ணி அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு என்ன நான் சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணி இப்போ போய் நான் இன்னொருக்கா கால் பண்ணுறேன். என்னத்துக்காண்டி என்ன எங்களோட இது குவான்டிட்டியோட ஆர்டரை மாற்றி செக் பண்ணி பார்க்குறேன் ஒர்க். ஸோ நான் இப்போ ஒன்று பர்கர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் ஓகே பட் கேபிட்டல் கொடுக்குறேன். ஓகே கூல். இப்போ நான் 3 நண்டு கொடுக்குறேன் சரியா. மேலே வந்து என்ன நாங்கள் அந்த ஆர்குமெண்ட் கொடுக்கல, அந்த பேராமீட்டர் கூடிய வேல்யூ நான் கொடுக்கல. பட் இங்கே கொடுக்குறேன். இங்கே கொடுத்தீங்கண்டா பார்த்தீங்களா இங்கே இந்த குவான்டிட்டி 3 வருது. மேலே கொடுக்கல குவான்டிட்டி பட் 1 எடுத்து அதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் வேல்யூ ஒன்று ஒரு டிஃபால்ட் வேல்யூன்றது. பட் இங்கே பார்த்தீங்களா என்ன நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக மேபி நீங்கள் கேங் அவுட் பண்ணும்போது இல்லாட்டி என்ன ஹாஸ்டலில் நிற்கும் போது மேபி நிறைய பேர் நிற்பீங்க ஃப்ரெண்ட்ஸாக நிற்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கூட தேவைப்படும் ஃபுட். அப்போ அந்த டைமில் நீங்கள் குவான்டிட்டி வந்து அதில் ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து மேபி நான் ஜஸ்ட் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த குவான்டிட்டி நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு அவுட்புட் வரும்போது என்ன கட்டாயம் என்ன அதுக்கு ஏற்றமே கூட உங்களுக்கு வரும். அப்போ அதை தான் என்ன சிம்பிளாக வந்து என்ன குவான்டிட்டி 3 என்ன நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது உங்களுக்கு என்ன ரிட்டர்னாக உங்களுக்கு தருது. ஸோ இதான் என்ன டிஃபால்ட் பேராமீட்டரோட யூஸ் கேஸ். சரி, அப்போ இதை உங்களுக்கு ஒரு ஈஸி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேன். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை வந்து இல்லை டிஃபைன் பண்ணும்போது இந்த டிஃபால்ட் பேராமீட்டர் வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக வரும் முன்னாடி. இப்போ இது வந்து என்ன நான் டிஃபால்ட் பேராமீட்டர் நீங்கள் இந்த ஐட்டமுக்கு என்ன வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரீ டிஃபைன் பண்ணல. அப்போ இது வந்து எப்பவுமே இந்த பேரான்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரும். நீங்கள் மாறி கொடுப்பியலாக இருந்தால் இப்போ டிஃபால்ட் பேராமீட்டரை முன்னு கொடுத்தும் நான் டிஃபால்ட் பேராமீட்டர் இப்படி ஐட்டம் இருக்குது தானே, இதை வந்து நீங்கள் பின்ன கடைசியாக லாஸ்ட்டாக கொடுத்தீங்களேண்டா எங்களுக்கு எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ், என்னுடைய எரர் வரும். ஏன்னா நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்களா, நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் டிஃபால்ட் இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்குது. சரி, அப்போ நீங்கள் இது வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து என்ன நான் டிஃபால்ட் பேராமீட்டர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். நாங்கள் மேலே டிஃபைன் நான் டிஃபால்ட் பேராமீட்டர்ன்றது என்ன, அதாவது வேல்யூ நீங்கள் அதுக்கு அசைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. பை டிஃபால்ட்டாக எந்த ஒரு வேல்யூமே அது வந்து பேராமீட்டர் வந்து ஃபஸ்ட்டாக வரும். சரி, டிஃபைன் பண்ணும்போது டிஃபால்ட் பேராமீட்டர் தான் நீங்கள் அது பேராமீட்டருக்கு வேல்யூ அசைன் பண்ண போறீங்க. ஒரு டிஃபால்ட் வேல்யூ ஃப்ரீ டிஃபைன் வேல்யூ அசைன் பண்ண போறீங்க. அது வந்து லாஸ்ட்டாக வரணும். நான் பேராமீட்டருக்கு அடுத்ததாக வரணும். சரி, நான் பேராமீட்டர் எல்லாம் டிஃபைன் பண்ண பிறகு கொடுக்கணும். அதான் இந்த எரர் வருது. நான் டிஃபால்ட் பேராமீட்டர் ஃபாலோஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அப்போ அது நாங்கள் ஏன் எரர் வந்தோம்னா நாங்கள் மாறி என்ன டிஃபால்ட் பேராமீட்டரை முன்னே கொடுத்துட்டோம். சரி, அப்போ இது காரணம் வேறு இப்படி கொடுத்தா பிள்ளை மீன் என்ன ஃபங்க்ஷனில் வந்து எரர் வேறு. ஸோ இதான் என்ன இன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா தயவு செய்து என்னோட சீரிஸில் வந்து உங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிங்க. செக் பண்ணி பாருங்க. பேசிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், பேசிக் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள், மெத்தட் யூசர் டிஃபைன் பில்ட் இன் ஃபங்க்ஷன், அடுத்து என்ன பேராமீட்டர் வர்சஸ் ஆர்குமெண்ட். இது வந்து கரெக்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, என்ன அடுத்த வீடியோவில் வந்து என்ன கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் ஒயிட் இந்த மாதிரியான டீட்டெயில் இந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.